சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 10th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அதில் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சென்ட் பண்ண போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்போ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்க. அப்படி பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகே, 12 1 மார்க்கு பாருங்கள். 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 75 மார்க் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மீதி 25 மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ். ப்ராக்டிக்கலாக ஃபுல்லாக போடுவாங்களா ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. 25 போட்டு விட்ருவாங்க. நீங்கள் படிக்க வேண்டியது வெறும் 75 மார்க் தான். நீங்கள் சென்டம் எடுத்தால் போதும், நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் 25 போட்டுருவாங்க. நீங்கள் சென்டம் ஸோ அப்படியே 1 மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். 1 kilogram force equals to dash. The eye defect presbyopia can be corrected by dash. If a substance is heated or cooled, the change in mass of the substance is dash. அப்புறம் SI unit of temperature is dash. Resistance is dash. Which one is making electromagnet? 6 7 8 9 10 11 12 அப்படியே பாருங்கள். எல்லாத்தையும் படித்தா டைம் பத்தாது. அப்படியே பாருங்கள். 6 7 8 9 10 11 12 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு மொத்தம் உங்களுக்கு 10 கொடுத்து அதில் எழுதணும்ப்பா. அதில் ஒரு கம்பல்சரி, 22வது கொஸ்டின் கம்பல்சரி. 13 பாருங்கள், மாஸ் அண்ட் வெயிட். அடுத்து 14 பாருங்கள், வாட் இஸ் பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐஸ். அடுத்து 15 பாருங்கள், லீனியர் எக்ஸ்பென்ஷன். அடுத்து 16 பாருங்கள், ஹோம்ஸில். அடுத்து 17 பாருங்கள், வாட் இஸ் ரஸ்ட்டு, கிவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்டு. அடுத்து 18 பாருங்கள், வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோட்டன்ஸு. அடுத்து 19 20 21 22 பார்த்துட்டிங்களா? 18 19 20 21 22 ஸோ அடுத்து பார்ட் 3 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ் 22 கம்பல்சரி. பார்த்துட்டிங்களா? கால்குலேட் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ட் ஆஃப் 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் எலக்ட்ரிக் பல்ப் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட். அதுதான் உங்களுக்கு 2 மார்க் கம்பல்சரி. அடுத்து 4 மார்க் பாருங்கள். 32 கொஸ்டின் கம்பல்சரி. 32 பாருங்கள். எ சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை டிசால்விங் 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solute அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே பாருங்கள். 23 24 25 26 27 28 29 30 31 32 கம்பல்சரி. இதுதான் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு. அண்ட் ஃபைனலாக 8 மார்க்ஸ் 7 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிலேருந்து 1, கெமிஸ்ட்ரிலேருந்து 1, ஃபிசிக்ஸ்லேருந்து 1 அப்படி தான் கேட்பாங்க. எதிராக சாய்ஸ் தான். ஒன்று மேலே இருக்கிறது நம்ம கீழே இருக்கிறது. ஓகேவா? ஒவ்வொன்றிலையும் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 4 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 7 மார்க் பாருங்கள். 33 என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? 33 என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இது வந்து ஃபிசிக்ஸு. ஸ்டேட் ஜூஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கு அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமா. இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ப்பா. ஓகேங்களா? அடுத்து 34 பாருங்கள். மாடர்ன் அட்டாமிக் தியரி, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸ்டேட் அவகேட்ரோஸ் லா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸ்டேட் அவகேட்ரோஸ் லா, அப்புறம் ஆக்சிஜன் நம்பர், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. அண்ட் 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயாலஜி. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்டோலேட் அண்டு டயோசோலேட்டு, ரைட்டர் நீட் டயக்ராம், லேபிள் டயக்ராம், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூரான், ஹவ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆரிஜினேட், வாட் இஸ் த பயாலஜிக்கல் டெக்னிக் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதுதான் உங்களுக்கு பயாலஜிப்பா. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ப்பா. மறந்துடாதீங்கப்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக சென்ட் பண்ண போகிறோம்ப்பா. நம்மளுடைய சேனல் சப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய சேனலையும் சரி வாட்ஸ்அப் சேனலையும் சரி கௌதம் மீடியா சர்ச் பண்ணால் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தச்சுட்டு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சில குட்டீஸ் விஷயம் வெரி ஆல் தோஸ் எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.